அன்னைக்கு ஒரு வேண்டுதல் முடிச்சு போட்ட, இன்னைக்கு இன்னொன்னு போடுற. இப்படியே தினமும் வேண்டிக்கிட்டு இருந்தா ஆத்தா பாட அவஸ்தையா போயிடும். யோ, உன் வேலைய பாத்துட்டு போ. ஒன்ன சுத்தி வர்றதானே எனக்கு வேலையே. ஆமா, என்ன வேண்டிக்கிட்ட? அவசியம் சொல்லித்தான் ஆகணுமா? அட, ரொம்ப தான் கிராக்கி பண்ணிக்கிறிய. சொல்லு. உன் பாட்டை மதிக்காத இந்த ஊர்க்காரங்க உன்னை பாட வச்சு ரசிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதான் நேத்து கோயில்ல பிச்சு உதறிட்டனே. அப்புறம் இன்னைக்கு எதுக்கு முடிச்சு? கழுத்துல 3 முடிச்சு சீக்கிரமா விடணும்னு வேண்டிக்கிட்டியா? அட போயா, நம்ம 2 பேருக்கும் ஆண்டவன் என்னைக்கோ முடிச்சு போட்டான். புதுசாவா போட போறான்? அப்புறம் இது இதுக்கு? நீ இந்த ஊர் மெச்சுற மாதிரி பாடிட்ட. இந்த உலகமே மெச்சுற பெரிய பாடகனா வரணும்னு தான் ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஆத்தா ஆக்குறாளோ இல்லையோ, உன் நம்பிக்கை நிச்சயமா இதை பெரிய பாடகனா ஆக்கும். கௌரி, உன் நம்பிக்கையில தான் எனக்கு பாட்டே பிறக்கும். வாங்க, உட்காருங்க. மிஷின் கட்டிங்கா ஸ்டெப் கட்டிங்கா? நான் பொண்ணு பார்க்க போறேன். ஸ்டெப் கட்டிங் பண்ணுங்க. கட்டிங்க பார்த்தே பொண்ணு அசந்துன்னு அசந்து. கவலைப்படாதீங்க, அசத்தி போடுறேன். ஏங்க, இந்த பொட்டியில் என்னங்க? அத்தனையும் கேபி சுந்தராமல் பாட்டு. கேபிஎஸ் பாட்டுனா எனக்கு கொள்ள ஆசைங்க. கொஞ்சம் போடுறீங்களா? போட்டுடுறேன். அந்த அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் அவங்க பாடின பாட்டை அழிக்க முடியல பாத்தீங்களா? ஏங்க, இந்த பட்டன் அமுக்குனா அழிஞ்சிடும். அழிச்சிடாதீங்க. அழிக்க மாட்டேங்க. அந்த அம்மா பாட்டுனா எனக்கு உயிர். நீங்க சொன்னீங்களேன்னு சொன்னேன். ஏங்க, நான் இந்த பாட்டை கேட்டுட்டே ஸ்டெப் கட் பண்ணட்டுமா? கண்ணாடியில முட்டையா ஒரு ஆள் தெரியும். அதானே எனக்கே விளங்கல. பாவி, என் தலையே மொட்டடிச்சிட்டியா? ஐயோ, நானே இப்பதாங்க பாக்குறேன். எப்ப என் கையில இருந்து கத்திரிக்கோல் சீப்பு போய் கத்தி வந்தது? என்னைய கேக்குறேன். இப்படியே எப்படியா பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி போய் நிப்பேன்? கோச்சுக்காதீங்க சாமி. அம்மாவோட பாட்டை கேட்டு நான் அப்படியே பழனிக்கு போயிட்டேன். நீ அப்படியே பழனிக்கு போ, நான் இப்படியே பழனிக்கு போறேன். ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டை மட்டும் வாங்கி கொடு. என்ன, ஏதாவது பந்தயத்துல தோத்துட்டீங்களா? பாத்தியா உன் பையன் பண்ண காரியத்தை? ஸ்டெப் கட்டிங் வெட்ட சொன்னா முட்டையே அடிச்சு விட்டாயா? வெளியே போடா, போடா வெளியே. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். இனிமே இந்த கடை பக்கமே வரக்கூடாது. கட்டிப்படி கொண்டா. மீசி நீ எடுத்துரு. பெரிய தொல்லையா போச்சு. இங்க என்ன பண்ற? குளிக்க வந்த. சரி, கையோட 4 கெண்ட மீன் புடிச்சிட்டு போனா அப்புறம் காக்கி போடலாமேன்னு பார்த்தேன். 2 தான் கிடைச்சது. வந்தரு கைப்பிடிய. கை வேணா பிடிக்கிறேன், ஆனா உங்க அப்பனுக்காக மீன் எல்லாம் பிடிக்க முடியாது. ரொம்பதான் சுழிச்சுக்கிறிய. உனக்கு வேணா 4 மீன் சுட்டு தரேன், வெட்டிக்க. வாயாண்ணா, வாயா. என்னது? இந்தா, இத பிடிச்சுக்க. புடியா. இந்த மாதிரி நாம இருக்கிறத யாராவது பார்த்தா உங்க அப்பா கிட்ட பத்த வைக்க மாட்டாங்க? பத்த வச்சா ஆள் பார்த்து நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஆமா, உன்னை யாருக்கோ கட்டி வைக்க போறாங்க. போயா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் பரளிக்கண் அங்கெல்லாம் பாக்குது. ஒழுங்கா மீனை பாரு. உன் முகத்துல 2 கெண்ட மீன் துள்ளி விளையாடுது, அத பாக்கலாம்ல? ஆத்தோட போகுதியா? கொஞ்சம் எடுத்து குடியா, கொஞ்சம் எடுத்து குடியா.
என்னையா பலே கைகாரம் பண்ணி பல வீசாமியா புடிச்சிட்டிய பாத்துமா ஆள் கரையாம இருந்தாலும் அசத்தி புடுவா அசத்தி. ஏய் என்ன பாக்குற? இந்த துணியை துவைச்சு கொண்டு போய் கொடுத்துரு. இந்த ஊர்லயே முதல் சம்சாரம் செத்ததுக்கு அப்புறம் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நீங்க ஒருத்தர் தாங்க. எல்லாம் என் பொண்ணுக்காகத்தாண்டா. அவளை என் மார்லையும் தோல்லையும் சுமந்து வளர்த்திருக்கேன். நீங்க ஒரு குரங்கு மாதிரிங்க. குரங்குதான் குட்டி அடி வயித்துல கட்டிட்டு காப்பாத்தும். அது மாதிரி நீங்க கௌரிய கஷ்டப்பட்டு காப்பாத்துறீங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷன் கூட போயிருமில்ல. அதுக்காகத்தான் வீட்டோட இருக்கிற மாப்பிளையா பாத்துட்டு இருக்கேன். அப்ப மாப்பிள்ளை நொண்டியா தான் இருக்கணும். ஏய், பின்ன வீட்டோட மாப்பிள்ளைன்னா எப்படிங்க? எங்க நம்ம சங்கர் முறை மாப்பிள்ளை தானே. அவரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன கத்தியாடுற அந்த பெரும்பேலுக்கு கட்டி வைக்கிறதுக்காக என் பொண்ணை வளர்த்து ஆளாக்கி இருக்கேன். சுயமா ஒரு கால் ஏக்கர் நிலம் வாங்க முடியல. சொந்தத்துல எனக்கு மாப்பிள்ளை தேவையில்லை. சொத்து இருக்கிறவன் தான் என் பொண்ணுக்கு புருஷனா வரணும். வரட்டும், நானா வேண்டாங்கிறேன். மீன் குழம்பு எப்படி இருக்கு? என் வீட்டுல மீன் குழம்புன்னு உனக்கு அப்புறம் தெரியும். உள்ள இருந்து வாசனை வருது. அது என் பொண்ணு கைப்பட்டா குழம்பு வாசனை அப்படித்தான் இருக்கும். எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? கூட மீன் பிடிச்சவனுக்கு தான். எது? அது உங்க பொண்ணை பிடிச்சவனுக்கு. அப்படித்தானே? ஆமான்னு சொல்லிட்டு போ. என்னடா அண்ணா அண்ணி பேருடா. உனக்கு யாரா சொன்னது? நேத்து உங்கால் கிரிக்கிட்டு இருந்துச்சா கேட்டேன் சொல்லிச்சு. கொலுசு சத்தம் கேட்கையில மனம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது. குமரி பொண்ண பாக்கையில ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது. ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே. உயிரில் ஜீவனாடிதான் நாதம் தாளம் ஆனதே. உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடவே. பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை. ராகங்கள் கோடி கோடி எதுவும் புதிதில்லை. எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது. இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவி நீ இசையே மலரா
எத்தனை நாளா நடக்குது இது? கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு சொல்லி இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்க அந்த வெட்டி பயலோட இனி வீட்டை விட்டு வெளியே வந்த உன்னை வெட்டி கொல்லையில புதைச்சிருவேன்.